இந்த ஆள் என்னைக்கு சண்டை போட்டாரோ, எப்போ கத்துனாரோ, எப்போ குறைச்சாரோ, அந்த அம்மா ஒப்பாரியோட அவங்க வீட்டு வேலைக்கு போயிருக்குது. இந்த ஆள் அதே நாள் அந்த பெரிய ஆஃபீஸரை பார்க்கணும்னு சொல்லி ஆஃபீஸுக்கு போய் ஒரு 2 தடவை காலையில் ஃபோன் பண்ணார். 11 மணி 12 மணிக்கு பதில் இல்லை, 1 மணிக்கு பதில் இல்லை, 3 மணிக்கு பதில் இல்லை, ஒரு 4:30 மணிக்கு கூப்பிட்டாரு. உள்ளே போய் எப்படி போகிறான்னு பார்க்கணும். தலையை வணங்கி பவ்யமா, ஐயா சாமி, அதான் 6 அடி உயரம் 3 அடி ஆகிப்போச்சு. இந்த பதிவு கம்யூனிகேஷன் எட்டிக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு கதை சொல்லலாம்ப்பா யோசனை பண்ணுறேன். என்ன கதை? எப்படி ஒரு ஆள் மொபைலில் கனெக்டிவிட்டி வரலைன்னு சொன்னால் எப்படி பிஹேவ் பண்ணார்னு பார்ப்போமா? மனைவி கிட்ட குறைச்ச மனுஷன் அவருடைய மனைவி ஒரு பெரிய அதிகாரியோட வீட்டில் வேலை பார்க்குறாங்க. என்னவா? சமயக்காரியா. இந்த ஆள் என்னைக்கு சண்டை போட்டாரோ, எப்போ கத்துனாரோ, எப்போ குறைச்சாரோ, அந்த அம்மா ஒப்பாரியோட அவங்க வீட்டு வேலைக்கு போயிருக்குது. இந்த ஆள் அதே நாள் அந்த பெரிய ஆஃபீஸரை பார்க்கணும்னு சொல்லி ஆஃபீஸுக்கு போய் ஒரு 2 தடவை காலையில் ஃபோன் பண்ணார். 11 மணி 12 மணிக்கு பதில் இல்லை, 1 மணிக்கு பதில் இல்லை, 3 மணிக்கு பதில் இல்லை, ஒரு 4:30 மணிக்கு கூப்பிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் உட்கார வச்சிருக்காரு அந்த ஆள். இந்த உட்கார வச்சிருக்க ஆளோட மனைவி தான் அவர் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறாங்க, சமையல் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் லேட்டாக பண்ணியிருக்காரு. உள்ளே போய் எப்படி போகிறான்னு பார்க்கணும். தலையை வணங்கி பவ்யமா, ஐயா சாமி, அதான் 6 அடி உயரம் 3 அடி ஆகிப்போச்சு. என்ன வேணும் அப்படின்னு ஆஃபீஸர் கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, சார் 6 மணி நேரம் வெயிட் பண்ணேன் சார், ஒரு 10 ஃபோன் பண்ணியிருப்பேன் சார், இங்கே ஃபோன் எடுக்கல சார் அப்படின்னு சொல்கிறது. எப்படி சார்? மோர், தயிர், வெண்ணெய், நெய் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பொறுமையாக ஃபோன் எடுக்கலைன்னா கூட 6 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் கூட எப்படி பேசுகிறாரு? அவ்வளவு பொறுமையாக பேசுகிறாரு. ஏன்? பெரிய ஆள் பவரில் இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, வேணும் தான் ஃபோன் எடுக்கலை. என்ன சார்? ஆமாம், வேணும்னே ஃபோன் எடுக்கலை. நீ என்ன பண்ண தெரியுமா? உங்கள் வீட்டுக்காரோட சண்டை போட்டேன். அந்த அம்மா அந்த வேதனையோடு வந்து சமைச்சிருக்குது, எனக்கு தெரியாது. அன்னைக்கு சமையல் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். அந்த அம்மா பார்த்துட்டு, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? என்னமோ குறைவாக இருக்குது அப்படின்னு. ஆமாங்க, சமைக்கும் போது வேதனையோடு சமைச்சேன். என்ன வேதனை? நான் எதை சொன்னேன்னா, அம்மா எதை சொன்னாங்களா? இல்லைங்க, என் வீட்டுக்காரர் காலையில் அப்படியே குறைக்கிறாருங்க, ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி. டவர் கிடைக்கல, ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் ஏன் மேலே எதுங்க கத்தணும்? கத்துறாருங்க, குண்டக்க மாட்ட கத்துறாருங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அந்த மனவேதனையோடு வந்து சமைச்சதுனால சமையல் கூட நல்லா இல்லை, மன்னிக்கணுங்க அப்படின்னு உங்கள் மனைவி சொன்னாங்க. பார்த்தீங்களா எப்படி ஒரு தவறு இன்னொருத்தர் மேலே பட்டு, அவங்க மேலே பட்டு, எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்களா? அதனால் என்ன சொல்ல வரேன், என்கிட்ட இதே மாதிரி, அவங்ககிட்ட இன்னொரு மாதிரி, இன்னொரு ஆட்டம் இன்னொரு மாதிரி. இது எதுக்கு இந்த ட்ராமா? யாருக்காக வேண்டி? எல்லாரும் மனுஷன் தானே. நாளைக்கு ரிட்டர்னா நான் சாதாரண மனுஷன் தானே, இன்னைக்கு பதவியில் இருக்கிறேன். ஏன் அப்படி மாதிரி கத்துறீங்க அவன் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் உங்களை காக்க வச்சேன். இப்போ தெரிஞ்சுக்குங்க, மனைவி மேலே அதாவது குனிய குற்றவனும் குட்ட குனியரும் 2 பேரும் முட்டாள். பாவப்பட்ட மேலே அமுக்கிறதும் பணக்காரனுக்கு வணங்குறதும் 2ம் தப்பு. அதனால் இங்கே எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி அங்கேயும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அவர் கதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கோபத்தை அடக்க முடியாது அப்படின்றது பொய், அப்பட்டமான பொய். எங்கே அடக்கணும் உங்களுக்கு தெரியும், அங்கே அடக்குவீங்க. எங்கே அடக்கக்கூடாதோ, எங்கே அவங்க பருப்பு வேகுமோ, எங்கே செல்லுபடி ஆகுமோ அங்கே போய் போடுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மாறிக்கிட்டா நீங்கள் உங்களுக்கு நல்லது. மாறலைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அனுபவத்தில் பேசுகிறேன். இதே சுபாஷ் சந்திரன் குறைச்ச வந்தேன், இப்போ குறைச்ச நிறுத்திட்டேன். இங்கே பாடம் படிச்சுக்கிட்டோம். கடைசியில் விட்டுட்டு போகிறது என்னது? சொத்து சுகம் மனைவி பிள்ளையெல்லாம் தாண்டி நல்லதையும் கெட்டதையும் மாத்திரம் விட்டு போவதை ஞாபகப்படுத்துவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் பாருங்கள், நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா விட்டுருங்க. வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.